ஏழு ஜென்மம் ஒன்றாக சேர்ந்து உன்னோடு இன்றே நான் வாழவே. நீங்களும் உங்கள் ஒய்ஃபை வந்து சந்தோஷமாக வச்சுக்கிட்டீங்கன்னா கைஸ் இன்றைக்கி வந்துட்டு அவனோட பர்த்டே டைம் வந்து 11:59 ஆகுது. இன்னும் ஒரு நிமிஷம் தான் இருக்குது. நம்ம போய் விஷ் பண்ணலாம். அவன் வந்துட்டு இப்போ கேம் விளையாடிட்டுருக்கான். ஸோ வெயிட் பண்ணுங்க, கரெக்டாக 12 ஆகும். நம்ம போய் அவனுக்கு விஷ் பண்ணுவோம். ஓகே, டைம் 12 ஆயிடுச்சு. போய் விஷ் பண்ணலாம். ஹாப்பி பர்த்டே பேபி. தேங்க்யூ ஐயா. நான் விளாண்டுட்டு இருக்கேன் சின்சியரா. கருன்னு இருக்குண்டி. ஆக்சுவலி கைஸ், அவன் வந்துட்டு எங்கே வச்சுட்ருக்கேன்னு கேட்டான். இங்கே தான் இருக்குது. இதை கூட அவனால் பார்க்க முடியல. இதுதான் கைஸ் அவனோட கிஃப்ட்டு. போய் கொடுப்போமா? என்ன கிஃப்ட் அது? ஹாப்பி பர்த்டே. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. அது சொன்னல நீங்க ஏதோ எடுத்துட்டு ஓ டாட் வச்சிட்டாங்க. ஃபேண்ட் இப்படி கரெக்டா இருக்கா? செம்மையா இருக்கு. எந்த ஃபேண்ட்? சரி, நாளைக்கு காலையில இத போட்டு இது போட்டா செம்மையா இருக்கும். ஓ, இதுதான் என்னோட கிஃப்ட்டு. நாளைக்கு காலைல வந்து இந்த vlog எப்படி போகுது அப்படின்றத வந்து நாளைக்கு காலைல இருந்து நம்ம கண்டினியூ பண்ணுவோம். காய்ஸ், காலையிலேயே போயிட்டு ஜாமான்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு. இது இன்னைக்கு மட்டும் கிடையாது, ஒரு மாதத்துக்கு நம்ம வந்து சிக்கன் வாங்கியிருக்கு. காலையிலத்துக்கு வந்து இட்லி வித்து கறி குழம்பு, 2 மணி சாப்பாடு. 2 மணி சாப்பாடு தானே. இது கூட 3 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள், கரம் மசாலா, சீரகத்தூள் சேர்த்து வதக்குங்க. புதினா சேர்த்து ஆக்கமா இருக்கும் இப்படி குழம்பு வச்சா. சொல்லு, இப்படிதான் அப்பயா? இத்தனை நாள் வைக்க அது ஒரு மனப்படமா இல்லையா அண்ணா உனக்கு? மார்னிங் சாப்பாடு இல்லை கைஸ், மதியம் சாப்பாடு. ஏன்னா இப்பவே மணி பார்த்தீங்கன்னா 12 மணி ஆயிடுச்சு. ஸோ எப்படியும் நாங்கள் சாப்பிட்றதுக்குள்ள மதியம் வந்துடும். அதுக்கப்புறம் மதிய சாப்பாடு நாங்கள் சமைச்சு சாப்பிட்றதுக்கு எப்படியும் ஈவினிங் ஆகிடும். ஆமாம், கண்டினியூவாக இந்த விளாக் பார்த்துட்டு இருக்கேன். அதனால தான் எப்படியும் தெரியும் இன்னைக்கு எப்படியும் டைம் ஆயிரும்ட்டு. அதனால தான் லீவ் எடுத்தேன். கைஸ், இப்போ வந்து அரிசி போட போகிறோம். போட்டாச்சு, நல்லா கொதிச்சிருச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம அரிசி போட்டோம். கைஸ், இப்போ வந்துட்டு நம்ம பர்த்டே செலிப்ரேஷனுக்கு டெக்கரேஷன் பண்ண போகிறோம். எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? ஆக்சுவலி எனக்கு டெக்கரேஷன் பண்ணுறதுக்கு நிறைய திங்ஸ்லாம் வாங்கலை, கொஞ்சம் மட்டும் தான் வாங்கியிருக்கேன். ஸோ அதை வச்சு நம்மளால் என்ன பண்ண முடியும்? பர்த்டே அவ்வளோதான். இன்னும் முடியல டெக்கரேஷனு இருக்கு தானே. இப்போ வந்து நம்ம பவு பண்ண போகிறோம். ஆல்ரெடி பண்ணி வச்சுருக்கேனா இந்த மாதிரி பண்ணுறோம். நார்மலாக நம்ம வந்து நாட் போடுவோம்ல, இப்படி வச்சு நாட் போடுவோம்ல, அதே மாதிரி தான். இப்படி வச்சு 2 சைடும் கீழே இருக்கிறது மட்டும் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இப்படி வச்சு இப்படி போடுறோமா, போடும்போது இந்த இதை மட்டும் அப்படியே முன்னாடி கொண்டு போயிடுங்க. முன்னாடி கொண்டு போயிட்டு இந்த 2 இதையும் பிடிச்சிட்டு, இப்போ கீழே 2 இருக்கா, அந்த 2 கையாலே பிடிச்சிட்டு இந்த இதை வந்து டைட் பண்ணி விட்டுருவோம். ரெடி ஆகிட்டு இந்த மாதிரி நம்ம வந்து நிறைய பவு ரெடி பண்ண போகிறோம். பண்ணி நம்ம அங்கங்கே ப்ளேஸ் பண்ணுற அன்னைக்கு சூப்பராக இருக்கும். கைஸ், இப்போ வந்து நாங்கள் குளிச்சு கிளம்பிட்டோம். அவுட்ஃபிட் கட்டலையே. சரி, சாப்பிட்டுட்டு கொஞ்சம் வெளியே போக வேண்டிய வேலை இருக்குது. ஸோ வெளியே போயிட்டு வாய் வளருது, சாப்பிட்டுட்டு கொஞ்சம் வெளியே போக வேண்டிய வேலை இருக்குது கைஸ். ஸோ வெளியே போயிட்டு வந்து அதுக்கப்புறம் நம்ம கேக் கட்டிங் பண்ணலாம். இப்போ வந்து நம்ம சாப்பிட போகிறோம். கைஸ், இப்போ தான் நாங்கள் வந்து இந்த கிஃப்டெல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு போயிட்டுருக்கோம்.
என்ன கிஃப்ட்லாம் வாங்கியிருக்கோன்றதை நாங்கள் வந்து வீட்டுக்கு போயிட்டு சொல்கிறோம் கைஸ். ஆக்சுவலி இங்கே வந்து ரொம்ப ரஷ்ஷாக இருந்ததுனால எங்களால் வீடியோ எடுக்க முடியல. கேக் வாங்க வந்திருக்கோம். கேக் வந்துட்டு இந்த ஹெவன்லி பேக்கர்ஸ் இந்த கடையில் தான் ஆர்டர் கொடுத்துட்டு போயிருக்கோம். ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க. நம்ம போய் இப்போ போய் வாங்கிட்டு வரலாம். இந்த கண்ணாடி வந்து எனக்கு கிஃப்ட் பண்ணி கொடுத்தா கைஸ். நல்லா இருக்கு. கட் பண்ணுமா நீ சரி கைஸ், நம்ம வந்துட்டு இப்போ கேக் வாங்கிட்டு வந்துட்டோம். அண்ட் அவனுக்கு வந்து நம்ம நிறைய கிஃப்ட்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கோம். ஹாப்பி பர்த்டே அழகு. அழகு வா கேக்க போட்டோ எடு. நீ வா, நீ கூட என் கூட சேர்ந்து. ஓகே, நீ கட் பண்ணி நான் லைட் போட்டுட்டு வரேன். நீ வந்தாதான் வெட்டுவேன். அடங்கப்பா, இது உலக நடிப்புடா சாமி. ஏழு ஜென்மம் ஒன்றாக சேர்ந்து உன்னோடு இன்றே நான் வாழ வேண்டும். சாப்பிடுமா நல்ல. சப்ஸ்கிரைபர்ஸ் நாங்க எல்லாரும் சாப்பிடுவாங்க. விஷ் பண்ண எல்லாத்துக்கும் நன்றி. இதாமா இந்த பீஸ் மை ஃபேவரட். இது வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் காண்டி சாப்பிடுறா. நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க, இன்னும் நிறைய வருவாங்க. சரி, வேற என்ன? இப்போ வந்து நம்மளோட கிஃப்ட்ஸ்லாம் கொடுக்கலாம். ஹாப்பி பர்த்டே. கோல்டன் எனக்காண்டி சேர்த்து வச்சு கிஃப்ட் தந்திருக்கா கைஸ். அவன் காசுலேயே அவன் கிஃப்ட் வாங்கி கொடுக்குறியா அப்படின்னு நினச்சிடக்கூடாதுல்ல. அடுத்த கிஃப்ட் வந்து இந்த கண்ணாடி. இந்த கண்ணாடியுமே நான் தான் கிஃப்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் உன்னோட ஃபோன், அந்த ஃபோன் பேக் கேஸு அது. அதுக்கப்புறம் இந்தா என்னது பெர்ஃப்யூம். கார்கோ பெர்ஃப்யூம் வாங்கி தந்திருக்கா. செமையா இருக்கு. கொஞ்சம் அடிச்சிடும் ஃபர்ஸ்ட். வாவ், செமையா இருக்குல்ல. போதும், ரொம்ப வேண்டாம் போதும். நல்லா இருக்கு, செமையா இருக்கு. அவ்வளோதான் கைஸ் என்னோட கிஃப்ட்டு. நான் வந்து பேக் கேஸ் பேக் கேஸ் வாங்கி கொடுத்தேன். அவ்வளோதானே. நீங்களும் உங்கள் ஒய்ஃபை வந்து சந்தோஷமாக வச்சுக்கிட்டிங்கன்னா ஒய்ஃபுமே நம்மளை சந்தோஷமாக வச்சுருப்பாங்க. ஸோ நோ ஈகோ, நோ ஃபைட், நோ ஒன்லி லவ். எஸ், எல்லாரும் நல்லா இருங்க, நாமளும் நல்லா இருப்போம், எல்லாரும் நல்லா இருப்போம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஆமாம், ஃபோட்டோஸ் மட்டும் எடுத்துகிட்டு சாப்பிட போகிறேன் கைஸ். ஓகே, பாய் பாய் கைஸ். ஆனால் இது இதாக இருக்குமே, இஃபா சிக்கன் சாப்பிட்ருக்கீங்களா கைஸ்? இதுதான் எங்கள் வீட்டில் பண்ண இஃபா சிக்கன். நீ சாப்பிடுமா? நீ எடு. வாவ், அந்த மயனஸ்